ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் ரோலை வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிஇபி லெவல் நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக முக்கியமான அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் லெவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸோட லாஸ் வரக்கூடிய இடத்த தான் நம்ம அட்வான்ஸ் லெவல் சொல்கிறோம். அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லர்ஸ்க்கு லாஸ் வந்தால் மார்க்கெட் அவங்க பொசிஷன் கட் பண்ணிவிடுவாங்க. ஒரு செல் அடித்தவங்க பொசிஷனை கட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, பை பண்ணும்போது மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மேலே போகும். ஓகேங்களா, அந்த இடத்த தான் நம்ம செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு சொல்கிறோம். அதுதான் அட்வான்ஸ் லெவல், அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு அக்யூரஸியாக எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,035 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,985 90 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியல. எஸ்டர்டே ஐக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்குள்ளேயே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா, எல்லாமே நெகட்டிவ், ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 23,000 அப்படின்ற புட்டு இந்த மணி கீழே பார்த்திங்கன்னா 22,950 22,900 இது ரெண்டுமே இந்த மணி, அதாவது கால். இப்போ இதில் நம்ம யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண முடியாமல் எஸ்டர்டே ஐ உள்ளே வருது, ஓப்பனுக்கு கீழே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டுன்றதுனால கண்டிப்பாக நம்ம புட்டை தான் போய் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 23,000 அப்படின்ற புட்டை தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். 23,000 அப்படின்ற புட்டோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் நெகட்டிவ் இருந்தால், அதாவது மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை உடைக்கலை, ஓப்பனுக்கு கீழே அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்க மாட்டான், ஓப்பனுக்கு மேலே இருப்பான். சேம் சினாரியில் தான் 23,000 அப்படின்ற புட் ஆப்ஷன் இருந்தது. ஓகேங்களா, அதாவது ஓப்பன் 120, இவனோட எஸ்டர்டே லோ எல்லாமே ஒன்று சேம் தான். இவன் சேம் மார்க்கெட் எப்படி நெகட்டிவாக இவன் பாசிட்டிவாக இருந்தான், எல்லாமே கரெக்டு. ஆனால் இவனை நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். ஓகேங்களா, இவனோட அட்வான்ஸ் லெவல் 165. ஓகேங்களா, 165 191 இதுதான் இவனோட அட்வான்ஸ் லெவல். இவன் எந்த அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகலை, அதாவது இவன் மீட் ஆக முடியாத ஒரு இடத்துல இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா, அதாவது 15 மினிட்ஸில் 130 இருக்கும்போது இவனோட அட்வான்ஸ் லெவல் 160 120 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் தள்ளி இருக்குது. அந்த சினாரியோவில் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தள்ளி இருந்ததுன்னா மீட் ஆகிடும். 30 பாயிண்ட்லாம் தள்ளி இருக்குதுன்னா அதை போய் அவன் உடைச்சா தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். கண்டிப்பாக இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்றது எங்களோட அனலைஸ். ஓகேங்களா, நம்ம வெயிட் பண்ணணும். எப்போதுமே மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னா புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருப்பான். இவன் எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி தான் பாசிட்டிவாக இருந்தான். ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவன், அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை அப்படின்னா தான் நம்ம போயிட்டு கால் ஆப்ஷனை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம போயிட்டு 22,950 அப்படின்ற கால் ஆப்ஷனை பார்த்தோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுதான் 22,950 அப்படின்ற கால் ஆப்ஷனோட சார்ட்டு. மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது இவன் தெளிவாக, இவனும் பாருங்கள், மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியாமல் ஓப்பனுக்கு கீழே சேம் மார்க்கெட் என்ன சினாரியோ இவன் அதே சினாரியோவில் இருந்தான். இன்னொன்று, இவனோட அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனோட அட்வான்ஸ் லெவல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 170. ஓகேங்களா, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 191. ஓகேங்களா, இவங்க எக்ஸாக்டாக பாருங்கள், 191 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ இவனும் பாருங்கள் ஓப்பனை உடச்சி எஸ்டர்டே தாண்ட முடியாமல் ஓப்பனை உடச்சி அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலாம்.
ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஓகேங்களா. மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ இவனும் அதே மாதிரி ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் அட்வான்ஸ் லெவலில் வந்து மீட் ஆகிறான். கரைஞ்சி வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஆகி ஓப்பனை உடச்சி கீழே உடச்சி கரைஞ்சி வந்து எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அதாவது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் எஸ்டர்டே லோவில் சப்போர்ட் எடுத்து எஸ்டர்டே லோ அப்படின்ற இடம் தான் இவனுக்கு அட்வான்ஸ் லெவலாகவும் இருந்தது. 170 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல் அவனோட எஸ்டர்டே லோவும் அதுதான். ஓகேங்களா. அதை உடைக்க முடியாமல் எஸ்டர்டே லோவிலேயே வரான். ஓகேங்களா. லோவிலேயே வந்து ஆக்சுவலாக எடுக்கிறதுனா நம்ம இங்கே எடுக்கலாம். ஆனால் இவனை அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போது ஆல்ரெடி புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அவன் வந்து ஆக்சுவலாக எந்த அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆகலைன்னா அவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான், எஸ்டர்டே லோவில் மேலே இருக்கான். ஓகேங்களா. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலைன்னும் போது அவனை எடுக்க முடியாது. அப்போது இவனோட ஆப்போனண்ட் காலை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. கால் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது தான் எடுக்கணும், இல்லை அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தால் தான் எடுக்கணும். ஆனால் சப்போர்ட் எடுத்துட்டான் அட்வான்ஸ் லெவலில். இவனை எடுக்கலாமான்னு கேட்டால் புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் ஆல்ரெடி அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறதே ஒரு 80% வீக்கு தான். ஓகேங்களா. எப்போ வேணால் அவன் ரிட்டர்ன் ஆகிடுவான். ஓகேங்களா. அவனை 100% கன்ஃபார்ம் பண்ணுறது எப்போ அப்படின்னா அவன் எதை தாண்டி மேலே போனான், ஓப்பனை தாண்டி எஸ்டர்டே லோவை தாண்டி மேலே போனான். அவன் அது ரெண்டுத்தையும் கீழே உடச்சி கன்ஃபார்ம் பண்ண ஒன்று தான் நம்ம கால் ஆப்ஷனை எடுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இவன் எத்தனை மணிக்கு லோவை உடைக்கிறான் அப்படின்னா 10:40க்கு 10:45க்கு எஸ்டர்டே லோவையும் இவனோட ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா. புட் ஆப்ஷன் ஆல்ரெடி அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை அப்படின்னாலே வீக்கு தான். கண்டிப்பாக இவன் எப்போனா ரிட்டர்ன் ஆகிடுவான்றது தான் லாஜிக்கு. இன்னொன்று இவன் எஸ்டர்டே லோவையும் ஓப்பனையும் கீழே உடச்சி டோட்டலாக வீக் ஆகிறான். எஸ்டர்டே லோவை இவன் உடைச்சா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 120 அப்படின்றது எஸ்டர்டே லோ. நான் 23,000ல் 100 கழிச்சா 22,900 அப்படின்ற இடத்துக்கு மார்க்கெட் வரவே வராது அப்படின்னு அர்த்தம். அப்போது அங்கே இருக்கிற 22,900 22,950 தான் பர்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் லாஜிக்கு, இதுதான் ரூல். ஓகேங்களா. அப்போது இவன் எஸ்டர்டே லோவை மார்க்கெட் கீழே உடைக்கிறான் அப்படின்னா புட் ஆப்ஷன் மார்க்கெட், அதாவது ஸ்பாட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை தாண்ட போகுது, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை தாண்ட போகிறான் அப்படின்றது தான் அர்த்தம். இதுதான் லாஜிக்கு, இதுதான் ரூல். ஏன்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்கலை அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்கும்னு அர்த்தம். அதே புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை தாண்ட போகுது, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை தாண்ட போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. அப்போது 10:45க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை தாண்ட போகுது, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை தாண்ட போகிறான் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அப்போது அங்கேருந்த இந்த மணி கால் ஆப்ஷன் 22,950. இவன் பாருங்கள் தெளிவாக அந்த 10:45க்கு தெளிவாக இவன் ஆல்ரெடி 10 மணிக்கே சப்போர்ட் எடுத்துட்டான். இவன் பாருங்கள் அவன் 10:45க்கு வீக்காக 10:45க்கு எக்ஸாக்டாக அவன் வீக் ஆனவுடனே அவனோட எஸ்டர்டே லோவையும் ஓப்பனையும் உடச்சி புட் ஆப்ஷன் வீக் ஆனவுடனே இவன் பாருங்கள் இவனோட ஓப்பன் ப்ரைஸை தாண்டி, அதாவது ஓப்பன் ப்ரைஸை தாண்டி அட்வான்ஸ் லெவலையும் தாண்டி மேலே போகிறான். மேலே போய் புல் பேக் ஆகி மேலே போகிறான். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்போவுமே ரொம்ப பவராக மேலே போகும். ஓகேங்களா. இந்த மாதிரி இடத்துல ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம 15 பாயிண்ட் தான் டார்கெட் வைப்போம். 190ல் இல்லை 195 கூட வச்சுக்கலாம். 195ல் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே டார்கெட் அடிச்சிட்டான். 107 110க்கு போயிட்டான் மார்க்கெட். 25 பாயிண்ட் கொடுத்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய பாயிண்ட் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் அடுத்த 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு டார்கெட். ஏன்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை தாண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. மார்க்கெட்டும் எஸ்டர்டே ஐயை தாண்டுன்னு அர்த்தம். அப்போ எஸ்டர்டே ஐ இங்கே தான் இருக்குது, 235 தான் எஸ்டர்டே ஐ. அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் இங்கே சப்போர்ட் எடுக்கிறான், மேலே பிரேக் பண்ணி புல் பேக் வரான், இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 15 பாயிண்ட்டில் டார்கெட் புக் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க லாட்டை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எஸ்டர்டே ஐ வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். அது வரைக்கும் போகணும். ஓகேங்களா. ஆனால் இது 100% இந்த மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் 80 to 85% இப்படி தான் நடக்கும். 2 மார்க்கெட் 3 மார்க்கெட் வேணால் மிஸ் ஆகலாமே தவிர 7-8 மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா. அதனால தான் அந்த ஒரு மார்க்கெட் 2 மார்க்கெட் நடக்க வாய்ப்பு இல்லாமல் கூட
போகலாம் அப்படின்ற காரணத்தினால தான் நம்ம தெளிவான மணி மேனேஜ்மெண்ட், தெளிவான டிசிப்ளின் ட்ரேடு, ஓகேங்களா, வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்ம ட்ரேடு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, இந்த மாதிரி க்ளீனான மணி மேனேஜ்மெண்ட், க்ளீனான ஸ்ட்ரக்சர் உள்ள இடத்துல தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத சொல்லிக்கணும். அப்போ தான் இது தெளிவாக உங்களுக்கு மந்த்லியில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, ஓகேங்களா. கண்ட இடத்தெல்லாம் போய்ட்டு நம்ம அட்வான்ஸ் லெவலில் தாண்டுதுன்னா எடுக்கவே தேவையில்லை, ஓகேங்களா. எஸ்டர்டே ஐ எஸ்டர்டே லோ அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ணால் அட்வான்ஸ் லெவலில் தானா எடுக்கலாம், இல்லை எஸ்டர்டே ஐயை உடைக்க முடியாமல் எஸ்டர்டே ஐ உள்ளே வரனா புட் ஆப்ஷன் எக்ஸாக்டாக அட்வான்ஸோட தான்னா எடுக்கலாம். இதுதான் ரூல். அந்த மாதிரி அட்வான்ஸோட தாண்டலைன்னா அவன் ஆப்னன்ட் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். யாரை நீங்கள் எடுத்தாலும், காலை எடுத்தாலும் புட்டு வீக் ஆகணும், புட்டு எடுத்தாலும் கால் வீக் ஆகணும். இப்போ கூட பாருங்கள், ஃபஸ்ட் ஹாஃபில் புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை. அப்போ நம்ம காலை போய் செக் பண்ணோம். காலை போய் செக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக் ஆகணும். அவன் கண்டிப்பாக வீக் ஆகிட்டான். ஓப்பனையும் அவனோட எஸ்டர்டே லோவையும் ஒரு 10 உடச்சி வீக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரியே கொடுத்தோம் இந்த இடத்துல, ஓகேங்களா. அதாவது இதை பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் பிரேக் அவுட்லேயே கொடுத்துட்டோம். ஆனால் ஆக்சுவலாக இங்கேயே நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் டோட்டலாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலனால அவன் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடுவான்றது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கணிச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி வச்சது, ஓகேங்களா. இங்கேயே நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம டார்கெட் 90 வரைக்கும் வெளியே வந்துட்டோம். 90 உடச்சி புல் பேக் வந்தோடனே திருப்பியும் 2வது என்ட்ரி கொடுத்தோம், ஓகேங்களா. ஆனால் இந்த இடம் 10.25 தான் உங்களுக்கு 100% இவன் மேலே போய் ஐ வரைக்கும் போயிடுவான் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிது, ஓகேங்களா. மற்றபடி இந்த இடத்துல ஒரு 80% 70% தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன். இவன் சப்போர்ட்டில் இருக்கிறான், இவனோட ஆப்போனண்ட் எந்த அட்வான்ஸ் லெவலையுமே மீட்டே ஆகலை. அப்போ அவன் பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம், அவன் தான் கரைய போகிறான் இன்றைக்கின்றது நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த இடம் தான் கன்ஃபார்ம். இந்த மாதிரி என்ட்ரியை தான் பக்காவாக எடுக்கணும், ஓகேங்களா. புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ தக்க வச்சு ஓப்பனை தாண்டி மேலே போகிறவன் கீழே உடைக்கிறான் அப்படின்னா ஆப்போனண்ட்டு நல்லா ரேலி ஆகும், ஓகேங்களா. இது ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஆனால் காலையில் நடந்த ஸ்ட்ரக்சரை வந்து புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐ உள்ளே வருது, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐ உள்ளே வரான். அப்போது புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். அவனால் பண்ண முடியலன்னும் போது கால் ஆப்ஷன் அவனோட வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா ரேலி ஆகிட்டான், ஓகேங்களா. வாய்ப்பு எப்போதுமே 2 பேருக்கும் சான்ஸ் தருவாங்க மார்க்கெட்டில். இதில் அட்வான்ஸாக இருக்கிறவனுங்க, அதாவது ஓப்பனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், லோவுக்கு மேலே ஒருத்தன் லோவை தக்க வைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு இது கொடுப்பாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி மேலே போக முடியலன்னா தான் அடுத்தவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திவான், ஓகேங்களா. புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு, அவனால் அட்வான்ஸ் லெவலில் மீட்டே பண்ண முடியலன்றதுனால அவன் வாய்ப்பை கால் ஆப்ஷன் பயன்படுத்தி அவன் டோட்டலாக வீக் ஆனவுடனே அவனால் இனி பர்ஃபார்மே பண்ண முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சவொடனே கால் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் ஆல்ரெடி மீட் ஆகி அவன் ஓப்பனை தாண்டினவொடனே ரேலி ஆகிட்டான், ஓகேங்களா. அப்போ ஓப்பன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் எஸ்டர்டே லோ எஸ்டர்டே ஐலாம் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லா வீடியோலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொன்று இந்த ஸ்ட்ரக்சர் எஸ்டர்டே ஐ பிரேக் எஸ்டர்டே லோ பிரேக், எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் ஐ உள்ளே வருது, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ளே வருது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் பாருங்கள், சூப்பரான ஒரு ரேலியில் தான் இருந்தது மார்க்கெட்டு. இப்போ தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம், ஓகேங்களா. அதாவது ஒரு 3 மணிக்கு தான் ஃபால் ஆகலாம். இது ரிவர்ஸ் என்ட்ரி கான்செப்டில் நம்ம எடுக்கிறதுனா எடுக்கலாம். அதாவது 23,000 அப்படின்ற புட் ஆப்ஷனை நம்ம இந்த இடத்துல ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் நம்ம காலையிலேயே ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் எடுத்தாச்சு, ஓகேங்களா. 23,000 அப்படின்ற ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எடுக்கிறதுனா எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம், ஓகேங்களா. 950 அப்படின்ற புட் ஆப்ஷன் இல்லை 950ன்ற புட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான், ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு விட்டுடணும் நம்ம, ஓகேங்களா. அது மார்க்கெட் எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆவான், எப்போ வேணால் மார்க்கெட் ட்ரெண்டை திருப்புவானுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு என்ட்ரி நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துட்டோன்னு வைங்களேன், க்ளீனாக ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதோடு அந்த சைடு நம்ம திருப்பி திருப்பி உள்ளே போகிறதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணலாம், அதாவது எக்ஸ்பைரி டைமில் ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்கிற ப்ரீமியமில் 0 to 0 கான்செப்ட்டை நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. இவன் பாருங்கள், இவன் டோட்டலாக பாருங்கள், அட்வான்ஸ் லெவலில் இவன் ஓப்பனை உடச்சி மேலே போனவன் ஃபஸ்ட்டு ஓப்பனை கீழே உடைக்கிறான். இவன் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள், எஸ்டர்டே ஐயை தாண்டி மேலே போனவன் எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்கிறான். இப்போது எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்கும் போது என்ன அர்த்தம்,
இவன் வந்து மேலே இனி போக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதாவது 23,100க்கு 22,180க்குலாம் 23,180க்குலாம் போக மாட்டான்னு அர்த்தம். அப்போ அங்கே இருக்கிற 23,000 23,100 23,050ன்ற புட் ஆப்ஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவன் ஓப்பனை தாண்டி தான் மேலே போனான். இந்த ஓப்பனையும் கீழே உடச்சி அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு? 2:50க்கு. அப்போது இவன் டோட்டலாக வீக் ஆகிறான். இப்போ வீக் ஆகும்போது தான் இவன் ஆப்பனண்ட் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? இவன் டோட்டலாக 2:50க்கு வீக் ஆகிறான். இவன் பாருங்கள் அந்த டைமில் தான் ரேலி ஆகுவானே. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் ரேலி ஆகும். பாருங்கள் 3 கேண்டில் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு. 71லேருந்து 145 வரைக்கும் போயிருக்கு. இப்போ எவ்வளோ பாயிண்ட்டு பார்த்துங்க, 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் அசால்ட்டாக போயிருக்கான். அப்போது இதில் லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சிக்கிறது என்ன அப்படின்னா, கால் ஆப்ஷனை எடுக்கிறது இருந்தால் புட் ஆப்ஷன் வீக் ஆகணும். புட் ஆப்ஷனை நீங்கள் எடுக்கணும்னா கால் ஆப்ஷன் வீக் ஆகணும். அவ்வளோதான். எவனா ஒருத்தன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? 2 பேருமே அட்வான்ஸ் லெவல் மேலேயே சஸ்டெயின் பண்ணியிருந்தானா ரேஞ்சு தான் ஆக்குவானுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மேலே கீழே ஐ லோவை உடச்சி ஐக்குள்ளேயே வரானுங்க, லோவை உடச்சி லோவுலேயே வராங்கன்னா 2 பேரும் மாறி மாறி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம கால் ஆப்ஷனுக்கு தான் நம்ம கரெக்டான என்ட்ரியாக இருந்தது. புட் ஆப்ஷனு ஆக்சுவலாக நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் கால் ஆப்ஷன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 2:45 3 மணிக்கெலாம் போய் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கவே மாட்டோம். காலையில் எடுக்கிற என்ட்ரி தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதனால் இன்றைக்கி நம்ம எடுத்த என்ட்ரி ஒரே ஒரு என்ட்ரி தான். அருமையான ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி தான். ஒரு அழகான ஒரு மார்க்கெட் சூப்பராக திரும்பி ஒரு பெரிய பாயிண்ட்டு கொடுத்தான். ஓகேங்களா? 950லேருந்து மார்க்கெட் வந்து 23,100 வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் அழகாக. ஓகேங்களா? 150 பாயிண்டில் ஒரு 75 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ரீமியம் அழகாக கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 50 பாயிண்ட்டாக தான் ஈஸியாக பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு என்ட்ரி ஒரு நாளைக்கு எடுத்தாலே போதும். ஓகேங்களா? அதை நீங்கள் க்ளீனாக வாட்ச் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கூட மார்க்கெட் பாருங்கள் எங்கே போய் நிற்கிது பாருங்கள். எஸ்டர்டே லோவில் தான் வந்து நிற்கிது மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது எஸ்டர்டே லோவை வச்சே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஃப்ரீ வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கனாலே அது எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றது தெரியும். இன்னொன்று இது கூட அட்வான்ஸ் லெவல் இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப தெளிவான டிசிஷனே எடுக்க முடியும். ஓகேங்களா? தவறான என்ட்ரியை இப்போது புட் ஆப்ஷன் காலையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி மேலே போனான், ஆனால் பர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அது பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் அவன் மீட்டே ஆகலை. ஓகேங்களா? இந்த மாதிரி தேவையில்லாத என்ட்ரியெலாம் நம்ம தவிர்த்தலாம். நம்ம லாஸை தவிர்த்துக்கிட்டு கரெக்டான என்ட்ரியை மட்டும் சூஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு தான் அட்வான்ஸ் லெவல் தேவை. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஈஸியான என்ட்ரி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த அட்வான்ஸ் லெவல் என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல அக்யூரசி எப்படி ட்ரேட் எடுக்குது, நம்ம வீடியோ கோர்ஸ் வேணுன்றவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க்கில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.